தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 102:13. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும், இதோ குறித்த காலம் வந்துவிட்டது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்ற கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க அவருக்கு ஏற்ற காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது. ஆகவே உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஆசைகள், ஏக்கங்கள் அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற போகின்றேன், நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டேன், அதை உனக்கு வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நாம் எவ்வளவுதான் ஆண்டவரிடம் கெஞ்சி கதறினாலும் அவர் ஒரு வேளையை வைத்திருப்பார். இதற்கு எடுத்துக்காட்டாக இயேசுவும் அவருடைய தாய் மரியாளும் திருமண வீட்டிற்கு சென்றிருப்பார்கள். அங்கு ரசம் தீர்ந்து விட்டது. உடனே இயேசுவின் தாய் இயேசுவிடம் அவர்களுக்கு ரசம் குறைந்து விட்டது என்று கூறும் பொழுது இயேசு கூறுவார், அம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை என்று கூறுவார். பிரியமானவர்களே, பிறகு தாயினுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர் அந்த அற்புதத்தை செய்வார். இதை போன்றுதான் நமக்கும் அவர் அற்புதம் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டது, அந்த நேரமும் வந்துவிட்டது. இப்பொழுதே அற்புதத்தை காணப்போகின்றார் என்று வாக்கு கொடுக்கின்றார். வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். மகிழ்ச்சியுடன் நன்றி கூறுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கான நேரமும் வந்துவிட்டது என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இதை நம்புகிறோம், விசுவாசிக்கின்றோம். அதன்படி ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமேன்.